எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரே டார்கெட் தான். அடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஆதரவு கொடுக்கறதா இருந்தாலும் சரி. நாங்கள் ஆதரவு கொடுக்கும்போது நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஓகே, இல்லைனா நான் உங்களை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்படி தான் பல நாளும் பண்ணிட்டு இருக்காங்க, பல பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அடிக்கிறாங்க, யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. உதயநிதி கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் சினிமாவில் இருந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சினிமால இருந்து விஜயோட ஜெயிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு இல்லை. சரி, கூட ஒருத்தரை வச்சுட்டாச்சு நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை கூடயே வச்சு சுத்திட்டு இருந்தாரு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சந்தானம் ஹீரோ ஆனதுக்கப்புறம் உதயநிதி பேக் டு ஃபார்ம்கே வந்துட்டாரு, அரசியலுக்கே வந்துட்டாரு. சந்தானத்துக்கு நிறைய விஷயம் வந்து நான் வாங்கி தரேன், நான் வந்து புதுசா கார் வாங்கி தரேன், நான் நிறைய சம்பளம் ஏற்றி கொடுக்குறேன், அவரை என் கூடயே நடிக்க சொல்லுங்க, என் கூட நடிச்சா அவரை வச்சு ஓரளவுக்கு நான் ஃபேமஸ் ஆயிடுவேன், அவரோட காம்போவும் என் காம்போவும் நல்லா இருக்கு, மக்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு, அதனால வந்து சந்தானத்தை என் கூடயே நடிக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பல நாளும் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா வந்து சந்தானம் வந்து ஹீரோவா ஆனதுக்கப்புறம் சந்தானம் இவர் கூட நடிக்கல. அவர் வந்து ஹீரோவாவே கண்டினியூ பண்ணிட்டாரு. இவர் இதுக்கு மேல எனக்கு வந்து இது தேவையில்லை, நான் அரசியலுக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் அரசியலுக்கும் வந்துட்டாரு. சரி, அரசியல வந்ததாச்சு நம்மள நிம்மதியா இருக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு இவர் அரசியலுக்கு வந்தாருன்னு நினைக்கிறேன். அப்பா வழியிலேயே போயிடலாம், அப்பாவும் தாத்தாவும் என்ன பண்ணாங்களோ அந்த வழியில நம்ம போயிடலாம், நம்ம குடும்பத்துக்கு நம்மளுக்கு அரசியல் தான்ப்பா, சினிமாலாம் செட் ஆகாது, அரசியலுக்குள்ள போயிட்டாலே ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுவோம், நம்ம தொண்டர்கள்லாம் நம்மளுக்கு இருக்காங்க, அவங்கள நம்மள தூக்கி விட்டுருவாங்க, நம்ம வந்து முதலமைச்சரா ஆயிடலாம் அப்படின்ற எண்ணத்தோட அரசியலுக்கு வந்தாருன்னு நினைக்கிறேன். விஜயும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கதான் அவர் நம்மளுக்கு போட்டி போடுறாருன்னா இங்கேயும் வந்து நம்மளுக்கு போட்டியில நிக்கிறாரு, என்ன பண்றது நம்ம அப்படின்னு வந்து தீவிரமா யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல. தீவிரமா யோசிச்சதெல்லாம் தெரியுது. சரி, விஜய் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றாரு, மக்கள் கிட்ட வந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்றாங்க, சோஷியல் மீடியால வந்து போஸ்டா போடுறாங்க, வீடியோவா போடுறாங்க, இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்பாவும் மகனும். அப்பா என்ன பண்றாருன்னா விஜய் போட்ட மாதிரி நான் மாலை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை போடுறாரு, அந்த துண்டு எடுத்து பசங்க மேல போடுறாரு, அந்த மாதிரி அப்பா பண்ணிட்டு இருக்காரு. மகன் என்ன பண்றாருன்னா நான் செல்ஃபி எடுக்கிறேன், நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகன் ஒரு சைடு பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த மக்கள்லாம் என்ன கமெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா, பா நீங்க என்னதான் பண்ணாலும் வடிவேல் சொன்ன மாதிரி சூனா பணாவா ஆயிட முடியுமாப்பா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. மேடையில ஏறி ஒரு சைடு காமெடி பண்றாங்கன்னா மேடையில ஏறி விஜய்க்கு ஒரு சைடு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. கன்னியாகுமரியில ஒரு கட்சி மீட்டிங் நடந்திருக்கு. அதுல நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கோம், எங்கள் கூட்டணி தான் பலமான கூட்டணி, எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும், எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெற்று ஆட்சியில் அமரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் என் கூட்டணியில் இருக்கா அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் அவங்க கூட்டணியில் இருக்கானா, அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்க தான் எங்கள் கூட்டணியில் இருக்கோம், எங்கள் கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, நெக்ஸ்ட் நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம், எடப்பாடி தான் முதலமைச்சராக உட்காருவாரு, எடப்பாடி இந்த ஊருக்கு நிறைய பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னு எடப்பாடி வந்து லைட்டாக புகழ்ந்து பேசியிருக்காரு போல. சரி, ஒரு சைடு இது பேசிட்டு இருக்க, இன்னொரு சைடு என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூர்ல 41 பேர் இறந்து போயிட்டாங்க, அதுக்கு காரணம் விஜய்னு பெரும்பாலமா பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் விஜய் விஜய் விஜய்ன்னு தான் சொல்றாங்க, இதுக்கு காரணம் வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சைடு வந்து திருப்பி விட பாக்குறாங்க. ஆனா இதுக்கு காரணம் வந்து விஜய் கிடையாது, முன்னாள் அமைச்சர் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. சரி, எடப்பாடி கூட கூட்டணி வச்சிருக்காரு, அதனால தான் எடப்பாடியை பத்தி இவர் பேசுறாருன்னு பார்த்தா நேற்று எடப்பாடி ஒரு மீட்டிங்கும் கொடுத்திருக்காரு பிரஸ் கிட்ட. அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. சொல்றாரு மத்திய அரசு மாநில அரசுக்கு எந்த நிதியும் கொடுக்கலன்னு. இன்னைக்கு மத்திய அரசுக்கு தேவையான திட்டங்களை தான் கொடுக்க முடியும். மத்திய அரசாங்கம் இருக்க திட்டங்கள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நாங்கள் பெற்றோம். இந்த ஆட்சியாளர்கள் முறையாக மத்திய அரசு அணுகாத காரணத்தினால மாநில அரசுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் கை நழுவி போய்கொண்டிருப்பதற்கு காரணமே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் தான். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, மத்தியில 15 ஆண்டுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்பொழுது எவ்வளவு நிதியை மத்திய அரசாங்கம் பெற்றாங்க, எத்தனை திட்டங்களை பெற்றிருக்காங்க, அதனால மக்கள் எந்த நன்மை பெற்றிருக்குது? இன்னும் பாஜக தான் உங்களை இயக்குது, என்டிஏ பழனிசாமி, அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஏங்க என்ன நீங்களும் வேடிக்கையா கேட்குறீங்க? நாங்கள் நாடாளுமன்றத்தில் கூட்டிருந்தோமா? சொல்லுங்க பார்க்கலாம். மூச்சுக்கு 300 தடவை இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு முதலமைச்சர். அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்போ இந்தியா கூட்டணி பேரையே எடுக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரஸுக்கும் திமுகவும் உட்கட்சி பூசல் வந்துடுது. நிச்சயமாக, அதாவது இப்ப ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வர செய்தி தானே, பிளவு தான் நீங்க போடுறீங்க. கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள், அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது உண்மைதானே? இன்ன வரைக்கும் வெளிப்படையா பேச முடியலையே. காங்கிரஸ் கட்சியில வந்து
ஏங்க அவிய சொல்லி நாங்க பொருந்த இருக்குமா பொருந்தணும் மக்கள் முடிவு பண்ணணுங்க, ஸ்டாலின் முடிவு பண்றது இல்ல. தினம் ஒரு மாநாடு நடத்திட்டே இருக்காங்க திமுக. வேற என்ன மாநாடு நடத்தி வேற வழி இல்லையே. தினம் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, தினம் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த பேர் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் வச்சிருக்கிறாங்க. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. தினம் ஒரு பேரு, ஒரு போட்டோ ஷூட்டு, உங்க பத்திரிகையில ஊடகத்தை அதை வெளிப்படுத்துவீங்க, அதோட எனக்கு முடிஞ்சு போச்சு. அதான் ஸ்டாலின் அரசாங்கம், அதாங்க ஸ்டாலின் அரசாங்கம். அதுதான் நீங்க துணை நிக்கிறீங்க. எங்களை போல இருக்கிற கட்சிக்கு துணை நிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு மோசமான கட்சிக்கு துணை நிற்பதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது. முதல்ல நீங்க உணருங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது, நானும் 4 வருஷம் 2 மாத காலம் இருந்தேன். அப்பவும் எங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ணீங்க. இப்போ நான் இந்த ஆண்டு போது எதிர்கட்சியில் அப்போ என்னை பத்தி விமர்சனம் பண்றீங்க, எங்க கட்சி பத்தி விமர்சனம் பண்றீங்களா ஒழிய திமுகவில் நடக்கின்ற பிரச்சனை பத்தி ஏதாவது விமர்சனம் செய்யறீங்களா? திமுகவில் நடைபெறுகின்ற ஊழல்களை பற்றி எவ்வளவு ஊழல் இருக்கு, எதையாவது ஒரு வாதமடை வைக்கிறீங்களா? பத்திரிகையாளர் ஊழல் நபர்கள் நடுநிலையோட சிந்திச்சு பாருங்க. இப்படி இவர்களை நீங்கள் தாங்கி பிடிக்கிற காரணத்தினாலதான் ஒரு சர்வாதிகார போல் நடந்துட்டு இருக்காங்க. யாரையும் மதிப்பது கிடையாது. நிருபர்களை தாக்குறாங்கன்னா காரணம் என்ன? நிருபர்களை தாக்கினா இவளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று நினைச்சிருந்தா ஒரு நிருபர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு நடுநிலையோட செய்தி கொண்டு சேருவதுதான் ஊடகத்தின் கடமை. அதை கூட மதிக்கலீங்க. அதுக்கு காரணமே நீங்களே சிந்திச்சு பார்த்து நீங்களே சொல்லிட்டீங்க, கேள்வியும் கேட்டுட்டீங்க, பதிலும் சொல்லிட்டீங்க. அதனால அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி. நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. சார், அவர் எங்க வெளியில் வந்திருக்காரு? ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்திலிருந்து 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவதுதான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையாக இருக்கும். ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆஃபீஸை மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை, தமிழ்நாட்டுடைய நிலைமை. அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான். தற்போது ஹிந்தி திணிப்பு இருக்குதுன்னு சொல்லி நேற்று ஸ்டாலின் பேசியிருக்காரு. என்டிஏ வந்துச்சுன்னா திருப்பி ஹிந்தி வந்துடும் ஒரு மாயத்தோட. ஏங்க, ஹிந்தி முத கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. அப்ப எதிர்த்தது யாரு? திமுக. இன்னைக்கு யாரோட கூட்டணியில் இருக்காங்க? காங்கிரஸோட தான் இருக்கிறாங்க. இவங்க பேசலாமா? யோகி இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். காலத்துக்கு ஏற்றவாறு நடிக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி. இதே மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க சிகப்பு நாடாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.